அங்கதான் அது தனியா இருந்துச்சா, எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டேங்களா. அந்த கடைசி நிமிஷத்துல கூட விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதம்மா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு உசுறு விட்டுச்சு அது. ஏய், 4 பேர் 4 விதமா பேசுறவங்க இப்ப உசுரை வாங்கி தர போறாங்களா திருப்பி? சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு பேசின அமைச்சர் முதல்ல இதை ஒழிக்கட்டுங்க. அசிங்கம் அது. 4 பெண்கள் நடமாடுற தெருவுல நீ பாட்டுக்கு பேண்ட கட்டி போற. மதர் தெரசா ஒண்ணு திருமணம் பண்ணிக்கலையே, அவங்களதான் நம்ம அம்மான்னு கூப்பிடுறோம். அம்மா ஜெயலலிதா திருமணம் பண்ணிக்கலையே, அவங்களதான் தமிழ்நாடே அம்மான்னு கூப்பிடுது. இங்கே நிறைய நெட்டில் ஒரு ஓப்பன் ஃபோரம் வெப்சைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மிடையே நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நடிகை கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், சமீபத்தில் திருப்பூரில் இந்த ரிதன்யா அந்த பொண்ணு தன்னை மாய்த்து கொண்டார்கள். அதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை, இன்னொன்று கணவராலேயே பாலியல் துன்புறுத்துதல். இப்போது நீங்கள் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸாக, ஒரு வழக்கறிஞராக நீங்கள் நிறைய பெண்களினுடைய வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யாருக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறதுன்னு தெரியலையே. அதாவது பையனுக்கு பண்ணணுமா பொண்ணுக்கு பண்ணணுமா, அதாவது தன்னம்பிக்கையோடு வாழ்கிறது, இல்லை பொண்ணை எப்படி ஒரு பையன் அணுகணும் அப்படின்னு யாருக்கு எஜுகேட் பண்ணுறது? இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது ஒரு சமூக நோய். எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண் தான் குற்றவாளி. குற்றவாளி இல்லைன்றது கூட போனாலும் ஒரு பெண் தான் பொறுப்பு. நம்முடைய ஒரு குடும்ப கௌரவம் யார் மேலே இருக்குது? குடும்பத்தில் ஒருத்தன் குடிகாரனாக சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பாலியல் பொறுக்கியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் ஏதாவது தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா உடனே குடும்ப கௌரவம் போயிடுச்சு. அப்போ குடும்ப கௌரவம் ஏதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னா உடனே ஐயையோ ஐயையோ என் வாழ்க்கையே போச்சு, உன் வாழ்க்கையே போச்சு, நம்ம 4 பேர் காரி துப்புறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு தானேப்பா, அந்த வீட்டில் தான்ப்பா, அவங்க தான்ப்பா ரேப் ஆயிட்டாங்க அப்படின்னு காசிப் பேசுறது. சிறிய வயதில் 10-12 வயதில் ஒரு பிரபல நடிகை கூட சொல்லியிருக்காங்க, என் தந்தையே என்னை தவறாக நடந்துட்டாங்க. இது மாதிரி நடக்கிறதுக்கு அந்த பெண் எந்த விதத்தில் யார்? அது நம்ம எல்லாருக்கும் தெரியுதுங்க. நம்ம வீட்டில் நடக்கும்போது இதெல்லாம் நம்ம நியாயம் பேசுவோங்க. ஊரா வீட்டில் நடக்கும்போது அது தெரியுமா, அங்கதான் அது தனியாக இருந்துச்சா, எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டேங்களா. இன்னைக்கு அரசியல் சட்டத்தில், இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு பாலியல் குற்றத்துக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பேரோ ஊரோ அடையாளமோ சுத்தமாக வெளியே தெரியக்கூடாதுன்றது முன்னாடி இருந்த சட்டம் இல்லைங்க. இப்படி பழா போன சமூகம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு ஒரு வக்கரமான அதை இன்பம்னு சொல்றதா இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதோ ஒரு வகையில் அதை வச்சு ஒரு செய்தியாக்கி பண்ணி பேசுறது அந்த மாதிரி பேசுனதுனால தான் இன்னைக்கு நீ பேசக்கூடாது. எப்படி வயிற்றில் இருக்கிற கருவை ஆணா பெண்ணான்னு நீ கண்டே பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்களோ, அதே போல் எந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காளோ அந்த கேஸ் கொடுக்குற பெண்ணுக்கு கொஞ்சம் கூட அவளுடைய அடையாளம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நமக்கு ஒரு சட்டம் வந்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா எவன் அட்டாக் பண்ணுறானோ அசால்ட் பண்ணுறானோ அவனை விட்டுவிட்டு குற்றவாளியை விட்டுவிட்டு இவ தானே அந்த கேஸில் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையே சீதா மாதாவையே கேவலமாக பேசிய ஒரு புராணம் இருக்குது நமக்கு. மக்கள் அவ்வளோவெல்லாம் விழிப்புணர்வெல்லாம் அடைஞ்சிடலை. ஓகே, ஸோ இன்றைக்கி யாரை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நான் பெண்ணை தாங்க சொல்லுவேன், ரிதன்யா போன்ற பெண்களை தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த விதத்திலையும் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுங்கோல் குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அதற்கு தற்கொலை தீர்வு அல்ல. தற்கொலை பண்ணிக்கிறது மூலமாக ஒருத்தனுக்கு பாதையை நீங்கள் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போகிறீங்க. தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியவனுக்கு இன்னைக்கு நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா அவனுக்கு யார்? நீங்கள் நிர்பயாவை உள்ளுறுப்புக்குள்ள இரும்பு கம்பியை வச்சு அடிக்கிறாங்க. அவங்க எல்லா நம்மளால் திருப்பி சொல்ல முடியாத அளவுக்கு கோரமான ஒரு பாலியல் குற்றம் மற்றும் வன்முறை. அந்த பெண்
அந்த பெண்ணுடைய பேர் இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த பெண்ணுடைய தாயார் பேர் தெரியும். அவங்க வந்து சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த கடைசி நிமிஷத்தில் கூட விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதம்மா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு உசுறு விட்டுச்சு. அது இல்லை, அது வந்து ஒரு கேங் ரேப்பு. அவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு தன் மனைவியாக வந்த பெண்ணிடம் என்னங்க வித்தியாசம்? இல்ல, அதுதான் கேட்கறது. உங்ககிட்ட கேட்குற அந்த கேள்வி என்னன்னா, என்ன வித்தியாசம்? மிருக காட்சி நீங்க வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கும் ஜூல பெற்றோரோட போனீங்க, பெற்றோர் உங்களை தூக்கி புலியோட குண்டுல போட்டாங்க, பெற்றோர் போட்டுட்டாங்க, ஊர் என்ன சொல்லும், அவங்களுக்கு அது புலி குண்டுன்னு தெரியாது. சரி, ஆனா அவங்க இப்போ வெளியே வரணுமா இல்லையா? வெளியே வரணும். நீங்க என்னை வந்து நான் தெரிஞ்சேதான் இங்க வந்தேன் அப்படி நீங்க கேட்கறது அதுதான். உங்களுக்கு நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை தெரியாதவங்க வன்முறை கொள்றதுக்கும் நீங்க வந்து தெரிஞ்சு பழகி ஒருத்தங்க கூட வந்து விருப்பப்பட்டு திருமண உறவுல வர்றீங்க, என்ட்ரி ஆகுறீங்க, அவன் வந்து ஒரு கிறுக்கனா இருக்கான் அப்படின்னு சொன்னா கிறுக்கன் வரைக்குமே போகாதீங்க. எத்தனையோ கல்யாணம் வந்து நடக்குது. கல்யாணம் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆள் நல்லா இருக்காங்களா, பேசுகிறாங்களா, சந்தோஷமாக இருக்குமா தான் பார்க்க முடியும். கையால் ஆகாத ஒருத்தங்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. போன தலைமுறையில் எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் காலம் பூரா கன்னியா உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காக? குடும்ப கௌரவம் போயிடும். அவரை பற்றி வெளியே சொல்லிட்டா எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க வந்து இன்லாஸை விடுங்க, பெற்றோர்கள் பொதுவாக சொல்கிறேன், நான் ரிதன்யாவை சொல்லலை, பெற்றோர்கள் அம்மா சொல்லிடாதம்மா, எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லிடாதம்மா, நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாதான் வெளியே வந்து நம்ம கௌரவம் இருக்கும். நீ வந்து எனக்கு இதுக்கு ஆகாது, நடக்காது அப்படின்னு நீ வெளியே வந்துட்டேன்னா நம்மளை 4 பேர் 4 விதமாக பேசுங்க. 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க இப்போ உசுரை வாங்கி தர போகிறாங்களா திருப்பி? 4 பேர் வீட்டில் நடக்கிறதையெல்லாம் அவங்க வெளியே சொல்கிறாங்களா? ஊரா வீட்டில் நடக்கிறத தானே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒத்துக்கவே முடியாதுங்க. தற்கொலை தீர்வு கிடையாது. ஒரு கணவன் நாம் நம்பி போகிறவன், நம்பாதவன் நமக்கு துரோகம் பண்ணுறது வந்து அவன் எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? அதான் நம்ம நம்பவே இல்லையா, அவன் எப்படி துரோகம் பண்ண முடியும்? நம்பி போகிறவன் துரோகம் பண்ணுறதை விட ஒரு வழி இருக்கா? கணவர் சரியில்லைன்னா கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு உரிமையை பெண்களுக்கு இருக்குங்கிறத பெண்கள் உணரணும். இத்தனை வருஷம் ஆண்டாண்டு காலங்களா, நூற்றாண்டு காலமா குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னா மலடி அப்படின்னு சொல்லி ஒருத்திய அப்படியே தள்ளி வச்சுட்டு அவ குடும்பத்திலேயே அவ தங்கச்சியை கட்டுறதும், இன்னொரு ஒரு விமர்சையா வேற ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதும், கடைசியில பார்த்தா அந்த பெண்ணுக்கும் குழந்தை பிறக்காது. ஏன்னா தப்பு வந்து ஆண்மகன் மேல. ஆனா மலடின்னு சொல்றதும், விதவைன்னு சொல்றதும், வாழா வெட்டின்னு சொல்றதும், எனக்கு நீங்க சொல்லுங்க, வாழா வெட்டிக்கு ஆண் பால் என்ன? இல்ல, உண்மைதான். நீங்க வந்து என்ன அவங்க அப்பா அம்மா மாதிரி பேசுறீங்க? நாங்க நம்பி தான் கொடுத்தோம், நல்லா விசாரிச்சு தான் கொடுத்தோம், நல்லதுக்கு தான் கொடுத்தோம், நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்பவே வெட்ட வேண்டியது தானே. திருப்பி அந்த பொண்ணை அங்கேயே கூட்டிக்கிட்டு போய் உட்காத்தி வச்சா ஏதோ ஒரு இடத்துல அது மூல செலவு ஆயிடுது இல்ல. அது அவங்க அப்பா அம்மா தப்புன்னு நான் சொல்ல வரல. கேள்வியே நம்ம சொசைட்டி எங்க யாருக்கு எஜுகேட் பண்ணும்? பேரண்ட்டுக்கா, பெண்ணுக்கு? பொண்ணுக்கா? ஆரம்பம் பெண்ணுக்கு, ஆரம்பம் பெண்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும், உங்களை வாழா வெட்டின்னு சொன்னாலும், உங்களை அவுசேரின்னு சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம், ஆனாக்கா இந்த மடம், ஆவாங்காட்டி சந்த மடம், ஏதோ ஒரு மூலையில் நமக்கான அரிசியை கடவுள் நமக்காக ஏற்கனவே படைச்சிட்டான். எப்படியோ ஒரு இடத்துல கண்ணியமாக நம்ம வாழ்ந்து காட்டலாம். இன்னும் சொல்ல போனால் இதை போன்று நம்மை தூற்றுபவர்கள் எதிர நல்லா வாழ்ந்து காட்டுறதும் ஒரு வெற்றி. இது இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டா அடுத்தது வர்ற தலைமுறைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? நோ. பெண்களுக்கு தைரியம் தான் முக்கியமான விஷயம். நமக்கு வந்து தைரியமும் ஆரோக்கியமும் இருக்கிற வரைக்கும் உங்கள் தப்பாக கூட இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு காரணம், அது வந்து உங்களுக்கு ஒரு விவாகரத்து ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு மன வாழ்க்கை கசந்து போச்சு. இப்போ ஏன்னா மன வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கசந்து போச்சுன்னா வாழ்க்கையில் திருமணம், குழந்தைகளை தாண்டி எவ்வளவோ இருக்குது. மதர் தெரசா ஒன்றும் திருமணம் பண்ணிக்கலையே, அவங்கள தான் நம்ம அம்மானு கூப்பிடுறோம், மதர்னு கூப்பிடுறோம். அம்மா ஜெயலலிதா திருமணம் பண்ணிக்கலையே, அவங்கள தான் தமிழ்நாடே அம்மானு கூப்பிடுது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு படம் கூட வந்துச்சு. இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து திருமண பந்தம் இல்லாமல் பெற்றுக்கிறத வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம தயங்குறோம். பட் விதிவிலக்குகள் இருக்கு. டார்ச்சர் பண்றவங்க கூட தான் நீ வந்து குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் குழந்தைக்காக அந்த டார்ச்சரை வாழ்நாள் முழுக்க நீங்க அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் நான் வந்து ஏற்கவே முடியாது. பெண்கள் முதல்ல உங்க அப்பா அம்மாவுடைய மனம் கோணக்கூடாது.
குடும்ப கௌரவம் கெடக்கூடாது, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் இதை எல்லாத்த விட முக்கியம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் மனசாட்சிப்படி சரியாக நடத்தி கொள்வது. இதை வந்து எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கணும். பெண்களை பெற்ற அடுத்த லெசன், பெண்களை பெற்ற பெற்றோருக்கு, பெண்களோட கூட பிறந்தவர்களுக்கு. ஏன்னா சமூக மாற்றம், ஆணாதிக்க மனப்பான்மை நோய் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஆண்களால் தான் மாற்றம் வர வேண்டும். அப்போ பெண்ணை பெற்ற தகப்பனும் பெண்ணோட கூட பிறந்த சகோதரனும் தான் அந்த மாற்றத்தை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஒரு சமூகத்தில் வரதட்சணை பெண்களுக்கு கொடுக்குறோம், பரவாயில்ல, பெண்களுக்கு கொடுக்கறது எனக்கு ஒரு கெத்து, அந்த வரதட்சணையை என் பையனுக்கு நான் வாங்குறது அதை விட கெத்து அப்படின்னு ஒரு டீலிங் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமூகத்தில் எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை சீர்திருத்தத்தை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? பையனுக்கு பொண்ணு கேட்க போகும்போது என் பொண்ணுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்பாங்க. இது ஒரு நோய் இல்லையா? கரோனா மாதிரி ஒரு எபிடமிக் இல்லையா? சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு பேசின அமைச்சர் வந்து முதல்ல இதை ஒழிக்கட்டுங்க. இந்த பாழா போன, அது வரதட்சணை கூட இல்லை, அதை விட தாண்டி அது ஒரு வரட்டு கௌரவம். அந்த வரட்டு கௌரவத்தை ஒழிக்கணும். அது ஆண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்தது பெண்கள். ஒரு ஆண் மகனை பெற்ற தாய் அந்த மகனை சரியாக வளர்த்தால் அந்த ஆண் மகன் ஆண்மையோடு இருப்பான். ஒரு தாயுடைய, ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து வளர்றதில்ல. எந்த குடும்பத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்பாவுக்கு ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. ஆனால் ஆண் பிள்ளைகள் வந்து அம்மாவை பார்த்து தான் மற்ற பெண்களை எடை போடுறாங்க. அம்மா எப்படி இருக்காங்களோ அதுதான் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அம்மாவே வரதட்சணை கொடுத்து அதை வந்து சரின்னு நம்பி வந்தவங்களா இருந்தாங்கன்னா, அம்மாவே வரதட்சணை எதிர்பார்க்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அந்த ஆணுக்கு அது தவறுன்னு கூட தெரியாது. ஒரு பெண்ணுக்கு தாயா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். அப்போ எப்படி அந்த தாய்க்கு இருக்கணும்? என் பையன் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், இல்லை நல்லா வெற்றி பெற்று இருக்கான், இல்லை நல்லவனாக இருக்கான், இப்படி இதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக என் பையன் பற்றியா அமெரிக்காவில் நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், அதனால் இத்தனை கோடி அவனுக்கு ரேட் அதிகம் அப்படின்னு பேசுகிற ஒரு பெண் அல்ல பேய். இந்த சமூகத்திலிருந்து அப்படிப்பட்ட பேய்களை நீக்குவது நம்முடைய கடமை. பெண்களுக்கு அப்படி பேயாக இருக்காது. அவங்களுக்கு அது தவறுனே தெரியாமல் கண்மூடித்தனமாக பரம்பரையாக மாமியார் மருமகள் கொடுமை என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது. ஒருத்தி மருமகளாக தானே இருந்தாங்க, என் மாமியார் என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, நான் என் மருமகளை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. என் மாமியார் என்னை என்னவெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, அதில் கால் தூசு கூட நான் உனக்கு செய்யலை, இதுக்கே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்க அதிகம். இதை வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும், படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ எஜுகேஷன் தான் இனிமேல். இந்த பெண்கள் ஸ்கூலு ஆண்கள் ஸ்கூலு இதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் ஒரு மனித குலமாக ஒரு இடத்துல கோ எஜுகேஷனாக படித்தா இதில் கொஞ்சம் நம்ம எல்லா அட்வைஸையும் இன்றைக்கே கொடுத்துட முடியாது. இந்த ஒரு இடத்துல இருந்து பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசாத பொருள் குறித்து பேச துணிதோன்ற மாதிரி ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுனால கேட்குறேன். எப்படின்னா இப்போது 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு சைக்காலஜி டாக்டர் சொல்கிறார், இங்கே நிறைய நெட்டில் வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம் வந்து வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்புறம் ட்ரிங்க்ஸ், அதாவது லிக்கர், டாஸ்மார்க் மட்டும் இல்லை, வகை தொகை இல்லாத பல ட்ரக்ஸ் கிடைக்கும், கஞ்சா மெத்து அது இது. இந்த 2 விஷயங்களும் ஒரு ஆணை வந்து தவறாக வழி நடத்துது. இதற்கு எதிராக நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் நீங்களும் இப்படிவே கொஞ்சம் உடைச்சி கேட்டதுனால நான் உடைச்சி ஒரு விஷயம் சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ரோட்டில் ஒன்று கடிக்கிறதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம். நீங்கள் ஒரு 10 தப்படி நடந்து போனீங்கன்னா ஏதாவது ஒரு மறைவிடம் கிடைக்கும். ஆனால் எல்லாரும் பார்க்க ஒன்று கடிக்கிறது ஆண்கள். என்னன்னு கேட்டால் அது எங்கள் அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு ஆண்கள் கிட்டே இருக்குல்ல. பெருவாரான நீங்கள் இந்தியாவை விட்டு, நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் 50 நாடுக்கு நான் போயிருக்கிறேன். வெளிநாட்டுகளில் நம்மளை விட ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகளில் கூட இப்படிலாம் செய்கிறதில்ல. ஏதோ கொஞ்சம் வெக்கமானம் பார்க்குறாங்க. நம்முடைய ஆண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அடிக்கடி நம்ம பார்க்குறோம், நிறைய இந்தியா முழுக்க இருக்குது. ரைட் ராயலாக என்னமோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டப்பா இருந்துடக்கூடாது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே நம்ம போக முடியாது. அங்கே 4 பேர் உட்காந்து அவங்களுடைய சிறுநீர் பாசனத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என் பெண்களுக்கு கிடையாதா? எங்களுக்கு ஒன்றுக்கு வராதா? யாராவது வந்து நேரடியாக பொது வெளியில் வந்து அப்படி நீங்கள் பார்த்துருவீங்களா? ஒன்று பார்த்துருவீங்களா நீங்கள்? வெக்கம் இல்லாமல் வந்து ரோட்டில் சிறுநீர் கழிக்கிற பெண்களை. அப்போ அந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட நம்முடைய ஆண்களுக்கு இல்லையே.
நீங்க போயிட்டீங்க வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு. இது என்ன வெறும் ஒண்ணுக்கு விஷயம். அதுல கூட பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒழுக்கம், ஒரு வெக்கம், ஒரு பொது அறிவு ஆண்களுக்கு என்ன உங்களோட உரிமையா? ஒரு அசிங்கப்படுத்துறது ஒரு உரிமையா? நீங்க படுக்கை அறை விஷயத்து வரைக்கும் போயிட்டீங்க. நமக்கு இல்லையே அது. அதை நம்ம ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கணும். அசிங்கம் அது. 4 பெண்கள் நடமாடுற தெருவில் நீ பாட்டுக்கு பேண்ட்டை கட்டி போற அப்படிங்கிறது. இப்போ அதே தான் இது. இப்போ நீங்கள் இப்போ போறன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். குடிக்கிறது உலகத்தில் கவலையை மறைக்கிறதுக்காக குடிக்கிறேன், பிஸ்னஸ் வெஞ்சருக்காக குடிக்கிறேன், அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக குடிக்கிறேன். ஏன் பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? பெண்களுக்கு கவலையே கிடையாதா? இன்னைக்கு தேதிக்கு குடும்ப பொறுப்புல பாதிக்கு பாதி பங்கெடுத்துக்கிற பெண்களுக்கு கவலை இருக்காதா? அவங்களுக்கு உடல் அசதியா இருக்காதா? இன்னைக்கு டெலிவரி கூட, ஸ்விக்கி டெலிவரி கூட பெண்கள் பண்றாங்க, பெட்ரோல் போடுறாங்க பங்க்ல. அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு, கட்டட வேலையும் செஞ்சுட்டு, அந்த வழியிலையும் வீட்டுல பொங்கியும் போடுறாங்க, புருஷனோடையும் அவங்க ராத்திரியையும் கழிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பி வேலைக்கு போறாங்க. ஒரு ஆண் செய்வதை விட 2 மடங்காவது அதிகமான உடல் சோர்வு இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. வேலை நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டுடுறீங்க, அவங்க தான் எல்லாமே செய்றாங்க. 24 hours. அப்பாவுக்கு கேப் கிடைக்குங்க, வெளியே போயிடுவாருங்க. அம்மா எங்கங்க போறது? நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு எங்க போறது? யாருமே போக முடியாது. 10 பேர் நீங்க வச்சுக்கோங்க ஒரு பணக்கார வீட்டுல, கடைசியில அம்மா தான் வரணும். 10 பேர் அம்மா ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல குடிக்கிறாங்க. ஆண்கள் குடிக்கிறாங்க, பெண்கள் குடிக்கிறது இல்லை. குறைவு, ரொம்ப 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 குறைவு. 100க்கு 90 ஆண்கள் குடிக்கிறாங்கன்னா 100க்கு 10 பெண்கள் எங்கேயா விதிவிலக்கா மேல்தட்டு வர்க்கத்தில் நீங்க பார்க்கலாம். கஞ்சா போதைப் பொருள் ஆண் பெண்ணுன்னு விதிவிலக்கு கிடையாது. போதை நீ ஆனா பெண்ணான்னு பார்த்து உங்களுக்கு அது உங்களை சீரழிக்கிறது இல்லை. ஆனால் சீரழிகிறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரம்மி, ஆன்லைன் ரம்மி, இதுலெல்லாம் ஏமாறுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் வர்க்கம் அதிகமாக இருக்கு. அப்போ வீணா போவேன்னு சொல்றது ஆண் வர்க்கமாக தான் இருக்கு. அதே ஃபோனில் அதே ஃபோன் ஒரு பெண்ணுடைய ஃபோன்லையும் கிடைக்குது தானே, அவங்க ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை? ரிதன்யாவோட ஃபோன்லையும் எல்லாமும் கிடைக்கும் தானே, ஏன் அவங்க அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை? ஏன் கவின் மாதிரி ஆட்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆண்களுக்கு நம்முடைய சமூகத்தில் எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு பரம்பரை பரம்பரை பரம்பரையா வெக்கமே இல்லாம வளர்த்தது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துடைய குற்றம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அந்த மாற்றம் இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும்.